எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோவில் கால் மூட்டு வலிகள், கால் வலி இதற்கான உணவு முறை குறித்து பார்க்க போறோங்க. ரொம்ப விளக்கமாக பார்க்க போறோம். ஏன்னா முதல்ல ஒரு 10 to 12 உணவுகள் அறிவியல் ரீதியா எல்லாருமே பரிந்துரைக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன, அடுத்த ஒரு 10 to 12 உணவுகள் சித்த மருத்துவத்தில் பரிந்துரைக்கக்கூடிய உணவுகள் என்ன, அடுத்து ஒரு 5-6 ஆயுர்வேத மருத்துவத்தில் பரிந்துரைக்கக்கூடிய மருந்துகள் என்ன, இது எல்லாத்தையுமே பார்க்க போறோம். கூடவே இப்போ ஆயின்மெண்ட் அப்படிங்கிறது தரப்படுது. நம்மளே வீட்டில் சித்த மருத்துவ முறையில் தயாரிக்கக்கூடிய ஆயின்மெண்ட்டுகள் என்னென்ன, இந்த வலிக்கு எது கேட்கும் போன்ற பல விஷயங்களை ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். உங்களுக்கு எது ஒத்து வருமோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கலாம், உணவு முறையை பின்பற்றலாம். என்ன ரெடிங்களா? வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது, அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம மூட்டு வலி அப்படிங்கிறது உடல் எடை அதிகமாக இருக்கும்போது, நம்ம மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது, இல்லை அடிபடும் போது, இந்த 3 விஷயங்களால மூட்டு வலிகள் அப்படிங்கிறது வரலாம். அதனால உணவு முறையோடு சேர்த்து உடல் எடையை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கான உடற்பயிற்சிகள், ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் குறைக்கிறதுக்கான மெடிடேஷன், யோகா போன்ற விஷயங்கள், அடிபடாம பார்த்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒருங்கிணைந்த மருத்துவம் தான் மூட்டு வலிக்கு கேட்கும், வெறும் உணவுகள் கேட்காது. உடற்பயிற்சிகள் குறித்துலாம் ரொம்ப விலாவரியா நானே செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம உணவுகள் பத்தி மட்டும் பார்ப்போம். இப்போ அறிவியல் ரீதியா மூட்டு வலிகளுக்கு கேட்கக்கூடிய உணவுகள் பட்டியல்ல முதல்ல வரக்கூடியது கால்சியம் அதிகம் உள்ள உணவுகள். அது பால், தயிர், யோகர்ட், சீஸ் போன்ற விஷயங்கள். இதுலேயும் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா எல்லா வயதினரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனால கொழுப்பு குறைவாக உள்ள பால் கூட பயன்படுத்தலாம். அதில் நம்மளுக்கு கால்சியம் சத்து, வைட்டமின் டி சத்துக்கள்லாம் கிடைச்சிடும். கூடவே கீரைகள் சேர்த்துக்கணும். கீரைகள்லையும் பினாக் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். மற்ற கீரைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம சித்த மருத்துவ லிஸ்ட் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். பினாக்ல வைட்டமின் ஏ, சி, கே இது எல்லாமே அதிகம். ரெண்டாவது மிக முக்கியமான சத்து கொண்ட உணவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த சத்து நம்ம மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு தேவையான மிக முக்கியமான சத்து. எல்லாருக்கும் ஃப்ரீயா வாரி வாரி நம்ம சூரியன் அந்த சக்தியை கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது சூரிய வெளிச்சத்துல நம்ம உடம்பு இயற்கையா சுரக்கக்கூடியது வைட்டமின் டி. இந்த வைட்டமின் டி அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒரு சத்து. அதனால வீட்டுக்குள்ளாரையே முடங்கி கிடக்கிறது அப்படிங்கிறதே ஒரு ப்ராப்ளம் தான் மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு. நம்ம வீட்டை விட்டு வெளியே கொஞ்சம் நம்ம மேல சூரிய வெளிச்சம் படும்படி நடந்தால்தான் அந்த சூரிய வெளிச்சம் உடம்புக்கு, எலும்புகளுக்கு தேவையான வைட்டமின் டி சக்தியை உற்பத்தி பண்ணி தரும். மறந்துடாதீங்க. மூன்றாவது திராட்சைங்க. பெர்ரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த திராட்சையில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் அப்படிங்கிற சத்து தான் மெயினாக நம்ம மூட்டு வலிகள் இருக்கிறவங்களுக்காக இதை பரிந்துரைக்கிறோம். இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அலர்ச்சி பண்புகளை தடுக்கும் பண்புகளை கொண்ட ஆந்தோசைனின் திராட்சை வகைகளில் அதிகம். அன்னாசியும் இந்த லிஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். 4வது சோயா பீன்ஸ். சோயா பீன்ஸ் நம்மளுக்கு அதிக புரதமும் குறைவான கொழுப்பையும் கொண்ட ஒரு நல்ல சக்தி மிக்க உணவு எல்லா வயதினருக்கும். அதனால தான் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. 5வது ஒமேகா 3 கொழுப்புகள். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கொடுத்து தனியாகவே நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதில் எந்தெந்த உணவுகளில் ஒமேகா 3 கொழுப்புகள் இருக்குது அப்படிங்கிறது குறித்து சொல்லியிருக்கிறேன். அதோட லிங்கையும் மேலே நான் அட்டாச் பண்ணுறேன். குறிப்பாக மீன்களில் தான் அதிகமாக இருக்குனாலும் சில வகையான விதைகள், நட்ஸ் வகைகள்லையும் ஒமேகா 3 கொழுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் அதில் சொல்லியிருப்பேன். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைந்த மாத்திரைகளே இப்போ கொடுக்கப்படுது மூட்டு வலிகளுக்கு சப்ளிமெண்ட்டாக. அதே மாதிரி 6வது இன்னொரு சப்ளிமெண்ட்டாக மாத்திரையாக கொடுக்கப்படக்கூடியது டர்மரிக், அதாவது மஞ்சள். நேற்று தான் இது குறித்து வீடியோ போட்டிருந்தேன். இந்த மஞ்சளை மெரிவா அப்படிங்கிற பேரில் ஒரு மாத்திரையா இது 50 பேருக்கு தினமும் கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. தொடர்ந்து 3 மாதம் இந்த மெரிவா மாத்திரை கொடுத்த பின்னாடி மூட்டு வலிகள் எவ்வளவு குறையுது அப்படின்னு பார்க்கும்போது சிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர், அந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர் அதிகமாக இருந்துச்சுன்னா மூட்டு வலிகள் அதிகமாக இருக்கும். இந்த சிஆர்பி அப்படிங்கிற இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர் குறைஞ்சிச்சுன்னா மூட்டு வலிகளும் குறைவதற்கான அறிகுறின்னு அர்த்தம். ஏன்னா அலர்ஜி, இன்ஃப்ளமேஷன் குறையுது. அந்த சிஆர்பி அளவுகளை குறைச்சிருக்கு இந்த மெரிவா மாத்திரை. இந்த மெரிவா மாத்திரையில் வேற ஒன்றும் இல்லை, மஞ்சள் தான் மெயின் இன்கிரீடியன்ட். 7வது உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கும், தர்பூசணி, வாட்டர்மெலன். தர்பூசணியில் பீட்டா கிரிப்டோசாந்தின்ஸ் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்கு. இது நாட் ஒன்லி மூட்டு தேய்மானம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சரவாங்கி அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி ரொமட்டாய்டு ஆட்டோஇம்யூன் ப்ராப்ளத்தில் கூட இந்த பீட்டா கிரிப்டோசாந்தின் சத்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அது தர்பூசணியில் அதிகமாக இருக்கு. ப்ளஸ் இதை கொண்டு செய்யப்பட்ட ஆராய்ச்சியில் மஞ்சள் மாதிரியே தர்பூசணி பழமும் சிஆர்பி அளவுகளை குறைக்கக்கூடியதாக இருக்கு. அதனால சேர்த்துக்கலாம்.
மூட்டு வலி இருக்கிறவங்க. 8வது முள்ளங்கி, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் போன்ற விஷயங்கள். முட்டைக்கோஸ்ல சல்ஃபோராபான், குளுக்கோசினோலேட் அப்படிங்கிற சத்துக்கள் இருக்கு. இதுவுமே வீக்கத்தை குறைச்சி அந்த கார்டிலேஜ் சொல்லக்கூடிய மூட்டுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஜவ்வு பகுதி டேமேஜ் ஆகாமல் தடுக்கக்கூடிய சத்துக்கள். இது முட்டைக்கோஸில் அதிகமாக இருக்கிறதுனால தான் முட்டைக்கோஸ், முள்ளங்கி, காலிஃப்ளவர் போன்ற விஷயங்கள் நல்லது மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு. அடுத்தது அவகாடோ பழம். இது பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த அவகாடோவில் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட். பட்டர் ஃப்ரூட் பேரே கொழுப்புகள் நிறைந்த ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த கொழுப்புகள் மிக நல்ல கொழுப்புகள். குறிப்பாக நம்ம மூட்டுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஜாயிண்ட் பகுதிகளுக்கு மிக நல்ல கொழுப்புகள் சக்தியை கொடுக்கக்கூடியது அவகாடோ பழம். 9வது நட்ஸ் அண்ட் சீட்ஸ். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பட் இருந்தாலும் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸில் விதைகளில் கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் சத்துக்கள் மிக அதிகம். குறிப்பாக நம்ம சேர்த்துக்க வேண்டியது பாதாம் பருப்பு, சியா விதைகள், ஆளி விதைகள். இந்த மூன்றுலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்குது மூட்டு வலிகளை குறைக்க. 10வது லீன் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிக்கன் தாங்க. சிக்கன், ஃபிஷ் இதெல்லாம் கண்டிப்பாக மூட்டு வலி இருக்கிறவங்களுக்குமே நல்லது. வெஜிடேரியன்ஸில் இந்த புரத சத்துக்கள் எதில் கிடைக்குதுன்னா லென்டில்ஸ், பாசிப்பருப்பு, குறிப்பாக பருப்பு வகைகளில் கிடைக்குது, சுண்டல் வகைகளில் கிடைக்குது. முட்டை, 2 பேருமே வெஜிடேரியன்ஸும் இன்றைக்கி நிறைய பேர் முட்டையை சாப்பிட்றாங்க இல்லையா. முட்டை உண்மையிலேயே நல்லது மூட்டு வலிகளை குறைக்கிறதுல, குறிப்பாக பாயில்டு எக். கடைசியாக போன் பிராத் அப்படின்னு சொல்லக்கூடிய சூப். இந்த சூப், ஆட்டுக்கால் சூப், இதெல்லாம் பற்றி நான் பேசியிருக்கிறேன் ஏற்கனவே. இது இயற்கையான சில சத்துக்கள் இருக்குது. குளுக்கோசமைன், கான்ட்ராய்டைன், ஒரு மாதிரி கொலப்பான ஜெலட்டின் போன்ற அந்த சத்துக்கள் மூட்டு வலிகளை குறைக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் இருக்குது. இருந்தாலுமே கூட குளுக்கோசமைன், கான்ட்ராய்டைன்லாம் மாத்திரையாக கொடுக்கறத சில அமைப்புகள் ஒத்துக்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ரொமட்டாலஜி அண்ட் ஆர்த்ரைட்டிஸ் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி பெரிய அமைப்புகளே இது வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க மாத்திரையா. ஆனால் இயற்கையாக நம்மளுக்கு சூப் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த சத்துக்கள் கண்டிப்பாக நல்லது தான். அந்த இயற்கையான சத்துக்களை மூட்டுகளுக்கு நன்மை தருவதை தடுக்க முடியாது. சரிங்க, அறிவியல் படி இப்போ நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உப்பு. உப்பு நீரை தன்னகத்தே இழுக்கும் தன்மை கொண்டது. உப்பு நீரை இழுக்கும். அப்போ மூட்டு வலிகள் அப்போ வரக்கூடிய அந்த ஸ்வெல்லிங், நீ ஜாயிண்ட் ஸ்வெல்லிங் இதெல்லாம் அதிகமாக்கக்கூடிய வாய்ப்பு உப்பு நம்ம உடம்புல அதிகமாக இருக்கும்போது உருவாகுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ நீ ஜாயிண்ட் ஸ்வெல்லிங், மூட்டு வலிகளோட வீக்கம் அதிகமாகுது, வலிகள் அதிகமாகுது இல்லையா. அதனால முடிஞ்ச அளவு உணவில் உப்பை தவிர்க்கணும், குறைக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். 2வது சர்க்கரை. சர்க்கரை இன்ஃப்ளமேஷன், அலர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் இது மூட்டு வலிகள்லையும் அலர்ச்சியை தூண்டக்கூடிய விஷயம், நம்ம தவிர்க்கணும். 3வது ஆல்கஹால், மது அப்படிங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், சத்தான உணவுகள் எவ்வளோ சாப்பிட்டாலும், உடற்பயிற்சி செஞ்சாலும் மது அந்த பெனிஃபிட் எல்லாம் காலி பண்ணிடும். அப்புறம் சில பேர் இந்த சொலானின் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் இருக்கக்கூடிய சொலானின் மூட்டு வலியை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆராய்ச்சி ரீதியாக பார்க்கும்போது அப்படி சொலானின் மூட்டு வலிகளை அதிகப்படுத்துறதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. அதனால தக்காளி, உருளைக்கிழங்கு போன்றவற்றை எப்பவும் போல சேர்த்துக்கிறதுல தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் அலோபதிக் சிஸ்டம்ல சொல்லக்கூடிய விஷயம். இன்னொன்று ஆப்பிள் சிடர் வினர்கர் இதுக்கு உதவுன்னு சொல்லுவாங்க, அது தவறுங்கிறாங்க. ஆல்கலின் டயட், இதை குறித்து நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இதுக்கு இருக்கிறது இல்லைன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. எனிவே நம்ம இப்போ சித்த மருத்துவத்துக்குள்ள போயிடுவாங்க. சித்த மருத்துவத்தில் ஆனால் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் கிழங்கு வகைகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் போடப்பட்டிருக்கு. இனிமேல் சொல்ல போறதெல்லாம் தகவல்கள், திரட்டிய தகவல்கள் தான். பட் இதோட அலோபதிக் சிஸ்டமும் ஒத்து போகுது பல வகையில். உளுந்து, சீரகம், பூண்டு, இஞ்சி, முட்டை, நாட்டுக்கோழி, சுக்கு, மிளகு போன்ற விஷயங்கள் மூட்டு வலியை குறைக்க வல்லது. இதில் பல விஷயம் முன்னாடி பார்த்ததோட ஒத்து போகுதுங்களா. கீரை, பச்சை காய்கறிகள், பிரண்டை துவையல், முருங்கை கீரை, முருங்கை பூ, பாதாம், பேரிச்சம்பழம் இதெல்லாம் நல்லது. இதுல சில விஷயங்களை முன்னாடியே பார்த்தோம். அப்புறம் முடக்கத்தான் கீரை, இது பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. முடக்கத்தான் கீரையை சமையல்ல செஞ்சு பயன்படுத்துங்க. அப்புறம் வாதநாராயணன் இலைகள் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த வாதநாராயணன் இலைகளை காய வச்சு பொடியாக்கி சாப்பிட்றது நல்லதுன்னு சித்த மருத்துவத்தில் சொல்லப்படுது. நொச்சி இலையும் மிளகு சேர்த்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு வகையான ரெசிபி, இதுவுமே மூட்டு வலிகளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் நெல்லிக்காய் யூஸ் பண்ணலாம், கைக்குத்தல் அரிசி, சப்போட்டா, மாதுளை, அன்னாசி, கருப்பு எள்ளு, பாசிப்பருப்பு, சுண்டல், கொண்டைக்கடலை இதெல்லாமும் நல்லது அப்படின்னு பரிந்துரைக்கப்படுது சித்த மருத்துவத்தில். அப்போது நிறைய சிமிலாரிட்டி இருக்குது. வெள்ளாட்டுக்கால் கறி, எலும்பு சூப்பு இதுலேயும் ரெக்கமெண்ட் பண்ணப்படுது. பாருங்கள் எவ்வளோ சிமிலாரிட்டிஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து எண்ணெய். எண்ணெய் நம்ம நிறைய எண்ணெய்கள், ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஆனால் துத்தி இலை, குப்பைமேனி தலை, கற்றாழை, கோவை இலை இதெல்லாம் 100 கிராம் எடுத்து 750 ml வேப்ப எண்ணெய் சேர்த்து
காய்ச்சி வடிகட்டின எண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா, டெய்லி இந்த எண்ணெயை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது மூட்டு வலிகள் குறைவதற்கு உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. தழுதாழை இலை அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த தழுதாழை இலையை சிறு துண்டுகளாக நறுக்கி விளக்கெண்ணெய் கொஞ்சம் கலந்து காய்ச்சி மூட்டு வலி இருக்கக்கூடிய இடத்துல ஒத்தரம் கொடுக்கலாம். அப்புறம் சித்த மருத்துவத்தில் வெள்ளை சர்க்கரை வேண்டாம், ஆனால் கருப்பட்டி வெல்லம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெட்டர் எந்த வகையான இனிப்புமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, வெல்லம் கருப்பட்டி உட்பட. அப்புறம் வேம்பு, புங்கை, இலுப்பை எண்ணெய், நல்லெண்ணெய், கடுகு எண்ணெய் ஐந்தும் சேர்ந்தது ஐங்கூட்டி எண்ணெய், இதுவும் பயன்படுத்தப்பட்டு வருது மூட்டு வலிக்கு. அடுத்து ஆயுர்வேதமாக இருந்தாலும் சரி, சித்தாவாக இருந்தாலும் சரி, அந்த வாதா பித்தா கஃபா அப்படிங்கிற இந்த வாதம் பித்தம் கபம் அதுதான் இங்கேயும் அதை பேஸ் பண்ணி தானே. மூட்டு வலி பொறுத்த வரைக்கும் இது வாதம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. வாதம் அப்படிங்கிறது காற்று, நம்ம நடக்கிறது, எலும்புகள், ஜாயிண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் காற்றோட வாதத்தோட சம்பந்தப்பட்டது. அதனால தான் இந்த காற்று உள்ள இடத்துல வீக்கம் ஏற்பட்டு கெட்ட நீர் புகும்போது அது வாத நோயா மாறுது. அதுதான் மூட்டு வலி வாத நோய் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான காரணம். ஆயுர்வேத பொறுத்த வரைக்கும் இது வாத தோஷா அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில் ட்ரீட்மெண்ட்டுங்க. இந்த பஞ்சகர்மா அப்படின்னு சொல்லிட்டு உடம்பை சுத்தப்படுத்துதல், நெய் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் கூடவே சில குறிப்பிட்ட மூலிகைகள், அஸ்வகந்தா இதெல்லாம் முக்கிய இடம் பிடிச்சிருக்கு. இவங்களோட ட்ரீட்மெண்ட்ல ஆயுர்வேதால அஸ்வகந்தா யூஸ் பண்ணப்படுது மூட்டு வலிக்கு. குக்குலு, காமிஃபோரா கொல், நிர்குண்டி, வைட்டெக்ஸ் நிகுண்டோ, ஜானுபஸ்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மெடிக்கேட்டட் ஆயில் மசாஜா மூட்டு வலிகளில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயின்மெண்ட்டு ஆயுர்வேதத்தில். ஆனால் இதை குறித்து இன்னும் டீப்பாக நான் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆயுர்வேதத்தோட நம்மளுக்கு சித்தா தான் ஈஸி அக்சசபிலிட்டியாக இருக்குது, நம்ம ஊரில் பயன்படுத்தக்கூடிய முறையாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் சித்தாவில் நிறைய விஷயங்கள் சொன்னேன். பட் ஆயுர்வேதாலையும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும் உணவு முறை பொறுத்த வரைக்கும். ஆக இந்த வீடியோவில் 3 மருத்துவ முறைகளும் அதில் பயன்படுத்தக்கூடிய மருந்துகளும் மெயினாக உணவுகளும் அப்படிங்கிற விஷயம்தான் ஹைலைட்டான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எல்லா விஷயத்திலையும் ஒத்து போகிற பல விஷயங்களை எடுத்து நம்ம உணவு முறையில் பயன்படுத்தலாம். இதில் சில விஷயங்கள் ஒவ்வாமை ஏற்படுத்தலாம், அலர்ஜி இருக்குன்னா அதை தவிர்க்கணும். மற்றபடி இந்த ஒரு லிஸ்ட்டை வச்சு நீங்கள் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை உபயோகப்படுத்தி மூட்டு வலியை குறைக்க பாருங்கள். ஆனால் வீடியோட ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி கூடவே ப்ராப்பரான உடற்பயிற்சிகள் இங்கே முக்கிய பங்கு வகிக்குது. உடல் எடையை குறைக்கிறது முக்கிய பங்கு வகிக்குது. மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது மிக மிக முக்கிய பங்கு வகிக்குது. கூடவே உணவு முறை ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.